இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். போலீசாரின் அதிரடி தாக்குதலில் ஆப்பிரிக்க பிரஜை சுட்டுக் கொல்லப்பட்டார். பல்வேறு கொள்ளை சம்பவங்கள் தொடர்பில் தேடப்பட்டு வந்தவரான ஓர் ஆப்பிரிக்க பிரஜை போலீசாரின் அதிரடி தாக்குதலில் சுட்டுக் கொல்லப்பட்டார். புச்சோங் ஜெயாவில் உள்ள ஒரு அபார்ட்மெண்ட் வீட்டில் நடந்த துப்பாக்கி சண்டையில் ஆப்பிரிக்க கொள்ளை கும்பலை சேர்ந்த அந்த சந்தேக பேர்வழி சம்பவ இடத்திலேயே சுட்டுக் கொல்லப்பட்டதாக புக்கிட் அமான் போலீஸ் தலைமையகத்தின் குற்றப்புலனாய்வுத்துறை இயக்குநர் டத்தோசரி முகமது சுஹைலி முகமது ஜைன் தெரிவித்தார். நேற்றிரவு 10:50 மணியளவில் மனாரா KLH அபார்ட்மெண்ட் வீடமைப்பு பகுதியின் 9வது மாடியில் உள்ள ஒரு வீட்டில் திடீர் சோதனை மேற்கொண்ட போலீசார் அந்த ஆப்பிரிக்க பிரஜையை கைது செய்ய முற்பட்டனர். எனினும் அந்த நபர் போலீசாரை நோக்கி துப்பாக்கியால் 2 முறை சுட்டதை தொடர்ந்து போலீசார் நடத்திய அதிரடி நடவடிக்கையில் அந்நபர் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக டத்தோசரி சுஹைலி குறிப்பிட்டார். அந்த வீட்டில் தனியொரு நபராக இருந்த அந்த ஆப்பிரிக்க பிரஜை போலீசாருக்கு ஒத்துழைப்பு வழங்க மறுத்துவிட்டார். மாறாக துப்பாக்கி பிரயோகம் நடத்த தொடங்கிவிட்டார் என்று சம்பவம் நிகழ்ந்த இடத்தில் நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் டத்தோசரி சுஹைலி இதனை தெரிவித்தார். அந்த சந்தேக பேர்வழி தங்கியிருந்த வீட்டை போலீசார் சோதனையிட்ட போது 2 வெட்டுக்கத்திகள், வாகனத்தின் போலி பதிவு எண் பட்டை, ஒரு பையில் கள்ள நோட்டுகள் கைப்பற்றப்பட்டதாக அவர் மேலும் கூறினார். அந்த நபரின் பெயர், வயது ஆராயப்பட்டு வருகிறது. அந்த நபர் தன் வசம் வைத்திருந்த ஐநா தூதரகத்தின் அகதிகளுக்கான அட்டை போலியானது என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. கடந்த 2018 ஆண்டு மலேசியாவிற்கு வந்ததாக நம்பப்படும் அந்த நபர் துப்பாக்கி ஏந்திய கொள்ளை சம்பவங்களில் சம்பந்தப்பட்டு இருப்பது தெரியவந்துள்ளது என்று டத்தோசரி சுஹைலி குறிப்பிட்டார். முன்னாள் பிரதமர் டத்தோசரி நஜீப் துன் ரசாக்கின் துணைவியார் ரோஸ்மா மன்சூர் எதிர்நோக்கியுள்ள சட்டவிரோத பணம் மாற்றம் தொடர்பான 12 குற்றச்சாட்டுகள் மற்றும் வருமான வரி வாரியத்தில் வருமானத்தை அறிவிக்காதது தொடர்பில் 5 குற்றச்சாட்டுகள் ஆகியவற்றை நிலைநிறுத்துவதா அல்லது மீட்டுக்கொள்வதா என்பது குறித்து இன்று அறிவிக்கப்படுவதாக இருந்தது. எனினும் சட்டத்துறை அலுவலகம் இது தொடர்பாக முடிவெடுத்துள்ளதா என்பது குறித்து இன்னும் தீர்க்கமாக தெரியவில்லை. ரோஸ்மாவிற்கு எதிரான வழக்கு இன்று கோலாலம்பூர் உயர் நீதிமன்றத்தில் நடைபெற்ற போது இவ்விவகாரம் தொடர்பாக சட்டத்துறை அலுவலகத்தின் தீர்க்கமான முடிவை அறிந்து கொள்வதற்கு தங்களுக்கு சற்று கால அவகாசம் தேவைப்படுவதாக துணை பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அஹ்மத் அக்ரம் கரீப் உயர் நீதிமன்ற நீதிபதி K முனியாண்டியிடம் தெரிவித்தார். தமக்கு எதிரான அனைத்து குற்றச்சாட்டுகளையும் மீட்டுக்கொள்ளுமாறு ரோஸ்மா மன்சூர் சட்டத்துறை அலுவலகத்தில் 3வது முறையாக சமர்ப்பித்துள்ள பிரதிநிதித்துவ மனு தொடர்பான விசாரணை இன்று உயர் நீதிமன்றத்தில் நடைபெற்றது. பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் ரஷ்யாவிற்கு மேற்கொண்ட 2 நாள் அலுவல் பயணம் மலேசியாவிற்கும் ரஷ்யாவிற்கும் இடையிலான உறவில் புதிய உத்வேகத்தை தந்துள்ளது என்று வர்ணிக்கப்பட்டுள்ளது. டத்தோஸ்ரீ அன்வாரின் வருகையானது எவ்வித ஐயப்பாட்டிற்கு இடமளிக்காமல் ரஷ்யாவால் பெரிதும் வரவேற்கப்பட்டுள்ளது. இது மலேசியாவிற்கும் ரஷ்யாவிற்கும் இடையிலான இருவழி உறவில் புதிய அத்தியாயத்தை திறந்துள்ளது. ரஷ்யா வருகையின் 2வது நாள் துறைமுக நகர் விளாடிவோஸ்டாக்கில் நடைபெற்ற 9வது கிழக்கு பொருளாதார ஆய்வரங்கில் பிரதமர் முக்கிய உரை நிகழ்த்தினார். ஆய்வரங்கின் நோக்கம் ஏனைய நாடுகளின் பங்களிப்பு தொடர்பில் டத்தோஸ்ரீ அன்வாரின் உரை பேராளர்களின் பலத்த கைத்தட்டலால் அரங்கையே அதிர வைத்து இருப்பது பிரதமரின் ஆளுமைக்கு மற்றொரு சான்றாகும். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுடன் நடத்தப்பட்ட சந்திப்பு இருவழி உறவு மற்றும் G2G எனப்படும் அரசாங்கத்துடன் அரசாங்க ஒத்துழைப்பை மேம்படுத்துவது மட்டுமின்றி விண்வெளித்துறை, உயர்மட்டம் அளவிலான தொழில்நுட்பம், ஆள்பலம் பரிமாற்றம், நவீன விவசாயம் ஆகிய துறைகளில் உள்ள ஒத்துழைப்பையும் அதிகரிக்க செய்துள்ளது என்று வர்ணிக்கப்பட்டுள்ளது.
சமூக பாதுகாப்பு நிறுவனமான சொக்சோவிடம் இருந்து போலி ஆவணங்களை பயன்படுத்தி இழப்பீட்டு கோரிக்கை பெறுவதில் சந்தாதாரர்களின் மோசடி வேலைகளுக்கு துணை நின்றதாக நம்பப்படும் பினாங்கில் 2 மருத்துவமனைகளைச் சேர்ந்த சில மூத்த மருத்துவர்கள் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து அந்த மருத்துவமனைகளில் செயலாக்கம் எந்த வகையிலும் பாதிக்கவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுப்ரங்ஜயா அரசு மருத்துவமனை மற்றும் புக்கிட் மர்தாஜாம் அரசு மருத்துவமனை ஆகியவை வழக்கமான செயல்பாடுகளை கொண்டுள்ளன. சில மருத்துவர்கள் இல்லாததால் அவற்றின் சேவைகள் எந்த வகையிலும் பாதிக்கவில்லை என்று பினாங்கு மாநில சுகாதார இயக்குநர் டாக்டர் ஃபசீலா ஷேக் அலாவுடீன் தெரிவித்தார். சொக்சோ இழப்பீடு கோரிக்கையில் சந்தாதாரர்களுக்கு போலி சான்றிதழை வழங்கியது தொடர்பில் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM இதுவரையில் 5 மருத்துவர்களை கைது செய்துள்ளனர். ஏஜெண்டுகள் என்று நம்பப்படும் 34 பேரை SPRM வளைத்து பிடித்துள்ளது. சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டதை போன்று பள்ளி பேருந்தில் பள்ளி மாணவியான ஒரு சிறுமியை வீடியோ படம் எடுத்த அதன் ஓட்டுநர் கைது செய்யப்பட்டுள்ளதாக ஜொஹூர் மாநில போலீஸ் தலைவர் கமிஷனர் குமார் தெரிவித்துள்ளார். 24 வயதுடைய அந்த பேருந்து ஓட்டுநர் இன்று காலையில் குலுவாங் சிம்பாங் ரிங்காமில் கைது செய்யப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். குலுவாங் மாவட்ட போலீஸ் தலைமையகத்தின் குற்றப்புலனாய்வு பிரிவு அந்த பேருந்து ஓட்டுநரை கைது செய்ததுடன் அந்த மாணவியை வீடியோ படம் எடுத்ததற்கு அவர் பயன்படுத்தியதாக நம்பப்படும் கைபேசியும் பறிமுதல் செய்துள்ளனர் என்று கமிஷனர் குமார் தெரிவித்தார். இச்சம்பவம் தொடர்பில் போலீஸ் புகார் பெறப்பட்டதையும் அவர் சுட்டிக்காட்டினார். நாட்டின் முக்கிய சுற்றுலா வாசஸ்தலமான கேமரன் மலை கடந்த 5-6 ஆண்டுகளாக குளிர்ச்சியை இழந்து வெப்பம் அதிகரித்து வருவது அந்த மலைப்பிரதேசத்தின் சுற்றுச்சூழல் ஆர்வலர்களை கவலையடைய செய்துள்ளது. கேமரன் மலையின் தட்பவெப்பநிலை முன்பு போல் இல்லை, மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டுள்ளது. கேமரன் மலையின் குளிர்ச்சி தன்மையை பராமரிப்பதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றால் இயற்கை அளித்த நன்கொடையை அந்த சுற்றுலா தலம் இழக்க நேரிடும் என்று கேமரன் மலை சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு சங்கமான ரீச் அமைப்பின் தலைவர் டிலிப் மார்டின் தெரிவித்துள்ளார். பகலில் முன்பு 20 முதல் 21 டிகிரி செல்சியஸாக இருந்த கேமரன் மலையின் தட்பவெப்பநிலை தற்போது 24 டிகிரி செல்சியஸை நெருங்கிவிட்டது. இது கேமரன் மலைக்கு வருகின்றவர்கள் இனியும் கம்பளி ஆடை அணியும் நிலை ஏற்படாது. மாறாக கடல் மட்டத்திற்கு நிகராக நிலப்பகுதியில் உள்ள மக்களைப் போலவே டீ சட்டை அணிந்து கொண்டு கேமரன் மலையின் வெப்ப சூழலை எதிர்கொள்ள முடியும் என்று டிலிப் மார்டின் குறிப்பிட்டார். கேமரன் மலையில் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வரும் கட்டுக்கடங்காத மேம்பாட்டு திட்டங்களுக்காக அடர்த்தி போர்த்திய பனி நிரம்பிய மலைக்காடுகள் சன்னமாக அழிக்கப்பட்டு வருவது வெப்பநிலை அதிகரிப்பதற்கு முக்கிய காரணமாகும் என்று டிலிப் மார்டின் குற்றம் சாட்டுகிறார். ஜொஹூர் குலுவாங் கம்போங்காஜா ஜலான் ஸ்ரீ திமூரில் ட்ரெய்லர் லாரியினால் மோதப்பட்ட யானை ஒன்று பரிதாபமாக மாண்டது. நேற்று இரவு 10:45 மணியளவில் இச்சம்பவம் தொடர்பாக பொதுமக்களிடம் இருந்து போலீசார் அவசர அழைப்பை பெற்றதாக குலுவாங் மாவட்ட போலீஸ் தலைவர் ACP பாரின் முகமது நோ தெரிவித்தார். அதிவேக சக்தியை கொண்ட வோல்வோ ரக ட்ரெய்லர் லாரி ஒன்று கஹாங் திமூரை நோக்கி சென்று கொண்டிருந்த போது சாலையை கடக்க முற்பட்ட யானையை மோதி தள்ளியதாக அவர் குறிப்பிட்டார். தலையில் கடுமையான காயங்களுக்கு இலக்கான அந்த ஆண் யானை சம்பவ இடத்திலேயே மாண்டது. இச்சம்பவத்தில் 53 வயதுடைய ட்ரெய்லர் லாரி ஓட்டுநர் காயமடையவில்லை என்று ASP பாரின் குறிப்பிட்டார். யானையின் உடல் வனவிலங்கு தேசிய பூங்காவான பெர்ஹிலித்தான் உதவியுடன் சாலையிலிருந்து அகற்றப்பட்டதாக அவர் மேலும் கூறினார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983ஆம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.